சந்திரா. அண்ணே, அனுவை ஏன் நீ ஆபீஸ்க்கு வர சொன்ன? அவளுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், இந்த வாரமே மேரேஜ். அப்படின்னு எமர்ஜென்சி சந்திரா. கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு என்னென்ன கனவுகள் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? என்னென்னமோ கனவுகள் சார். அண்ணே அண்ணே சாரிண்ணே, சாரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளையில இருந்து அனு ஃப்ரீ தான். கமான் அனு, வா போலாம். அகைன் சாரி அனு, ப்ளீஸ் வா 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 போலாம், வா சீக்கிரம் வா. எடுத்துட்டியா? வா 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 வா. இதானு, இத காட்டுதான் உன்னை இங்க வர சொன்னேன். அனு, 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 என்ன இது வேஸ்ட்? இத தூக்கி போறதுக்கு ஆபீஸ்ல நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மை வைஃப் மான்சி. ஆனா எனக்கு தான் இந்த பெட்டி ரொம்ப முக்கியம்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா அது ஏன் தோணுதுன்னு என்கிட்ட கேட்காத, என்கிட்ட ஆன்சரே கிடையாது. ஆனா அனு, என்னவோ தோணிக்கிட்டே இருக்கு. எனக்கும் அப்படிதான் சார் தோணுது. ஆனா இந்த பூட்டை தான் திறக்கவே முடியல, உடைக்கணும்னு நினைக்கிறேன். அனு, அமேசிங் பவர் அனு. ஆனப்போ போட்டு பத்திரம் நினைக்கிறேன். இது பாருங்க வருஷத்தை 1998, 99. சார், உங்களுக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? இல்லனோ, அப்ப நான் ரொம்ப சின்ன பையன். இத பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது.
சாரி அனு, ஏதாவது டிஃப்ரெண்டா சர்ப்ரைசிங் ஏதாவது கிடைக்குன்னு பார்த்தா எல்லாம் பழைய ஃபைலா இருக்கு. சாரி அனு, இதுக்கெல்லாம் போயிட்டு உன்னை வர சொல்லிட்டு வெரி வெரி சாரி. இல்ல சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல் தான். என் என்கேஜ்மெண்டாவே இருந்தாலும் இன்னைக்கு நீங்க வர சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சோ அனு வந்தது சாருக்கே ஏன்னு தெரியல. இட்ஸ் a குட் சான்ஸ். இனிமே அனுவை ஆபீஸ்க்கே வரவிடாம பண்ணிட்டா இந்த ஆபீஸ்ல எல்லாருமே நிம்மதியா இருப்பாங்க. அனுவும் நிம்மதியா வாழ்க்கையில செட்டில் ஆகணும். நாம அவளுக்கு கடைசியா பண்ற ஹெல்ப்பாவே இது இருக்கட்டுமே. மே கம் இன் சார்? எஸ், கம் இன். சார், நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கங்கனும் கட்டியாச்சுன்னா வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அனு என்னடானா இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கா, அப்படி என்ன அர்ஜென்சின்னு சந்திரா சாரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. பை த வே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? அனுவோட அப்பாவும் அம்மாவும் எப்படி அவளை அனுப்புனாங்கன்னு நினைக்கவே சர்ப்ரைசிங்கா இருக்கு சார். அவங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சரியா செய்றவங்க. அவங்க போய் அனுவை அமைச்சிருப்பாங்கன்னு என்னால நம்பவே முடியல சார். ஒருவேளை அனு அவங்க கிட்ட சொல்லாம வந்திருப்பாளோ? ஆஹா, அதுக்கும் சான்ஸ் இல்ல. அனு கண்டிப்பா சொல்லிட்டு தான் வந்திருப்பா. சரி, அனு விட்டு விடுங்க. அவங்களுக்கு உங்களையும் தெரியும், நம்ம ஆபீஸையும் தெரியும். பெரிய ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இது அனிருத் வீட்டுக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆகாதா சார்? அவங்க அம்மா ரொம்ப சாஸ்திரம் பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையாகும். சில கல்யாணங்கள் இந்த மாதிரி பிரச்சனையிலேயே ஸ்டாப் ஆயிருக்கு சார். பாவம், அனுவோட அப்பா இவ்ளோ எஃபர்ட் போட்டு 3வது தடவையா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காரு. சுப சார் இருக்கிற ஹெல்த் கண்டிஷனை பத்தி இப்ப எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அனு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ல சார். சந்திரா சாருக்கு தான் இது எதுவுமே தெரியாது. ஆனா அனுகுமார் சார் தெரியாது. எனக்கு என்னவோ நீங்க தான் இது எல்லாம் அனுக்கு எடுத்து சொல்லணும்னு தோணுது சார். ஏன்னா நீங்க சொன்னாதான் அனு கேப்பா. அதான் சார் சொல்றேன். நீங்க தான் அனுக்கு புரியுற மாதிரி பக்குவமா எடுத்து சொல்லணும். அது உங்களோட கடமை. அனு கல்யாணம் நல்லபடியா முடியறது நமக்கு ரொம்ப முக்கியம் சார். யூ ஆர் கரெக்ட் மீரா. சந்திரா இப்படிதான், ஏதாவது ஓவர் கியூரியாசிட்டியில இப்படிதான் பண்ணுவான். அது அனுவுக்கும் தெரியும். சாரி சார் வர முடியாதுன்னு அனு சொல்லியிருந்தா சந்திரா வந்து புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லியிருப்பா. ஆனா அனு ஏன் இப்படி பிஹேவ் பண்றா? இடியட். இப்ப அவ இங்க வரலன்னா இங்க என்ன குடியா முழுகி போகும்? யுவர் கரெக்ட் மீரா. அனிருத் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அன்னெசரி ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்கு. இதை இங்கேயே இப்பவே நிப்பாட்டணும். அனு, வாட் ஹேப்பன்? இந்த பழைய ஃபைலுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்? நான் இன்னைக்கு உன்னை வர சொல்லி இருக்க கூடாதுன்னு நான் இப்ப ஃபீல் பண்றேன். இப்போ உனக்கு என்ன, இதை யார் சைன் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும், அவ்வளவுதானே? நீ பேசாம வா, அண்ணங்கிட்ட போய் கேட்டுரு. வேண்டாம் சார், நானே பாத்துக்கிறேன்.
அனு, நீ இதெல்லாம் புரிஞ்சுதான் பண்றியா இல்ல வேணுனே பண்றியா? அங்க உன் வீட்ல கல்யாண வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நீ இப்படி ஆபீஸ்க்கு வரலாமா? கையில கட்டின கங்கண கயிறு மஞ்சள் ஈரம் கூட இன்னும் காயல. அதுக்குள்ள ஆபீஸ்க்கு வர என்ன அவசரம்? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அனு. நீ இப்படி ஆபீஸ்க்கு வந்தது அனிருத்துக்கோ இல்ல அவங்க அம்மாவுக்கோ தெரிஞ்சா உன் ஃபேமிலி பத்தி என்ன நினைப்பாங்க? சார், நோ அனு, எனக்கு உன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுவுமே வேண்டாம். இப்ப நீ உடனே கிளம்பு, வீட்டுக்கு போ. நோ 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 நோ. மீரா, சார். நம்ம ஆபீஸ் கார்லயே அனுபவ வீட்ல டிராப் பண்ண சொல்லு. ஓகே சார். வீட்டுக்கு போயிட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம், கல்யாணம் நடக்கிற வரை நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இரு. அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அப்படியே நடந்துக்கோ. அதான் உனக்கு நல்லது. அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமே என்ன ஆனாலும் நீ ஆபீஸ்க்கு வரக்கூடாது. இது என்னோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். யூ காட் இட்? யார் கூப்பிட்டாலும், ஐ மீன் இட், யார் கூப்பிட்டாலும் என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ இனிமே ஆபீஸ் வரக்கூடாது. இல்லண்ணே, இந்த பழைய பெட்டி திடீர்னு கிடைச்சது, அதான். ஸ்டாப் இட் சந்திரா. அவளுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் தெரியல உனக்கு. இப்படிதான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ணுவியா? யோசிக்க வேண்டாம். அது இல்லண்ணே, பழைய பெட்டி, ஐ வாஸ் வெரி கியூரியஸ். சந்திரா, enough. First you come with me. மீரா, I hope I'm clear. நான் இப்பவே அனுவ வீட்ல டிராப் பண்ண அரேஞ்ச் பண்றேன். யூ டோன்ட் வரி சார், ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். அனு, சார் சொன்ன மாதிரி இனிமே நீ இந்த ஆபீஸ்க்கு வர வேண்டாம். நோ 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 நோ, வரவும் கூடாது. சாரோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். பட் அது என்ன சாவி? ஓ, உனக்கு பிடிச்ச ஸ்டாக் ரூம் சாவியா? முதல்ல அந்த சாவி எடுத்து என்கிட்ட கொடு. இனிமே அது நம்ம ஆபீஸ்ல மத்த சாவியோட சேர்ந்து இருக்கட்டும். ஹியர் ஆஃப்டர் இங்க எல்லாரும், ஐ மீன் எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். யாருக்கும் எந்த ஸ்பெஷல் பெர்மிஷனும் கிடையாது. காட் இட் அனு? அனு, இன்னும் கிளம்பலையா? சூர்யா சார் திரும்ப வந்து உன்னை பார்த்தா இன்னும் உன்னை பார்த்து கோவப்படுவாரு. சீக்கிரம் கிளம்பு அனு. உன்னை டிராப் பண்ண வெஹிக்கிளும் ரெடியா இருக்கு. நீ ஏறி உட்கார்ந்தா போதும். அப்புறம் அனு, இது உன்னோட கடைசி ட்ரிப். கார்ல உனக்கு பிடிச்ச சாங் போட்டு கேட்டுக்கிட்டே ஜாலியா உன் வீட்டுக்கு போ. எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காதுன்னு இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதா அனு? அதான் சொல்றேன், எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காது அனு. சரி விடு, இனிமே எதுக்கு அதெல்லாம்? ஹலோ, என்ன என்ன யோசிக்கிற? அது மேடம், என்னோட திங்ஸ் கொஞ்சம் ஆபீஸ்ல இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போகணும். அதான். ஸ்டாக் ரூமே வேணா எடுத்துட்டு போறியா? No, no, no. I was just kidding, Anu. ஏதாவது திங்ஸ் இருந்தா எனக்கு உடனே மெசேஜ் அனுப்பு. நானே உனக்கு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். ஓகே? இப்போதைக்கு நீ இங்க இருந்து கிளம்புனா போதும். அதுதான் நீ சூர்யா சாருக்கு செய்யற மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஓகே மேம்.
பெரிய பிசினஸ் மேன் சாம்ராட். என்ன இருந்து என்ன செய்ய? நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்டத எதுவுமே என்கிட்ட இல்ல. சூர்யா, என்ன வாழ்க்கை பங்கஜது கையிலேயே இருந்தது. அப்ப என்னால எடுத்துக்க முடியல. இப்ப கையை விட்டு போகும்போது கூட என்னால தடுக்க முடியல. வாழ்க்கை விசித்திரமானதுன்னு பெரியவங்க ஒன்னும் சும்மா சொல்லல பங்கஜ். அதுலயும் என் வாழ்க்கை விசித்திரத்திலையும் விசித்திரம். எதுவும் முடிஞ்சிடலடா. நீ இப்படி தியாகம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா உன் விஷயத்துல மட்டும்தான் உனக்கு தியாகம் செய்ய உரிமை இருக்கு. அணுவோட வாழ்க்கையை முடிவு செய்யற உரிமை அவளுக்கு தான் இருக்கு. நீ அவளை கட்டாயப்படுத்த முடியாது. பங்கஜ், நீ ஏதாவது பேசி இந்த கல்யாணத்துல குழப்பம் பண்ண பார்த்த நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உன் கோவத்துல நியாயம் இல்லை சூர்யா. அணுவே உனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவ அனிருத்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் அணுவை லவ் பண்றேன்னு சொன்னப்போ நீ என்ன புரிஞ்சுக்கல. இப்ப நான் இந்த முடிவெடுக்கும் போதும் என் மனசு உனக்கு புரியல. புரிஞ்சிக்க யாருமே இல்லாத வாழ்க்கை நான் வாங்கிட்டு வந்த வரம் போல. உன் சிரிப்புல எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு புரியுது சூர்யா. நான் சொல்றத கேளு. அணுவும் நீயும் விரும்புற விஷயத்த எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சிரு. அணுவை கல்யாணம் பண்ணிக்கோ. நோ, அணுவோட கல்யாணம் குறிச்ச நேரத்துல அனிருத் கூட நல்லபடியா நடக்கணும். இதுல எனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதே அளவு பொறுப்பு உனக்கும் இருக்கு. புரியுதா? பேசுடா. பதில் சொல்லாம தலகுனிஞ்சா ஆச்சா? உன் இஷ்டம் சூர்யா. அப்பா, சூர்யா சார் கல்யாண இன்விடேஷன் மாடல் அனுப்பியிருக்காரு. நிறைய டிசைன்ஸ் அனுப்பியிருக்காரு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. எதுவானாலும் ஓகேன்னு சம்பந்தியம்மா சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு மாப்பிள்ளை கிட்ட கேட்கறது பெட்டர் இல்ல? அப்பா, நான் வேணா போய் அனிருத் கிட்ட டிசைனை காட்டிட்டு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரட்டுமா? இப்பவே போயிட்டு வந்துடணும். மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டு போ. சுப்பு, இதுக்கெல்லாம் அனு போகணுமா? நீ போயிட்டு வர வேண்டியதானே? சும்மா இரு புஷ்பா. என்ன சார், என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, சந்தோஷம்தான். அணுவே மெசேஜ் பண்ணி மீட் பண்ணலாமான்னு கேக்குறா. சூப்பர்டா. இந்த சான்ஸ மிஸ் பண்ணவே பண்ணிடாத. அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போ, மனசு விட்டு பேசு. ஆமா, அவ எதுக்கு வரான்னு தெரியுமா? இன்விடேஷன் டிசைனை கன்ஃபார்ம் பண்ண வர்றா. டிசைன் காமிக்கிறதெல்லாம் சும்மா ஒரு ரீசன் தான். டிசைன் காமிக்கிறதுக்கு அவங்க அப்பா வர மாட்டாரா? ஏன் அணுவே வரேன்னு சொல்றா? அதுவும் உன்னையே தனியா மீட் பண்ணுங்கறா. என்னடா இவ்ளோ வெக்கப்படுற? அங்க போய் அவகிட்ட பேசுவியா? இல்ல அங்கேயும் வெறும் வெக்க மட்டும்தானா? போகணும். டேய், எப்படி போற? கார்ல தான். கார் எதுக்குடா? பைக்ல போடா. அப்பதான் ஜாலியா இருக்கும். அனு, நீ எனக்கு ஃபோன் பண்ணி அனுமா? மெசேஜ் அனுப்பிட்டேன்ப்பா, லொகேஷன் அனுப்பியிருக்காரு. பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துரு. கரெக்டா அவருக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டு வந்துரு. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வந்துரு. ஏய் குண்டு புஷ்பா, மூளை இருக்கா உனக்கு? மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு அவ ஆசைப்படுறா. அதுக்கு ஒரு சாக்கு தான் அந்த டிசைனை காட்டுறது. அது புரியாம உளறிட்டு இருக்கியே. அம்மா மகமாயி, இப்ப நான் யாருக்காக யோசிக்கிறதுன்னு தெரியலையே.